ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட்லேருந்து. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று இருக்குது, இன்னொன்று பேட் நியூஸ் ஒன்று இருக்குது. மொபைல் சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்களுக்கு ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்னியோ ஸ்கீமேட்டிக்கில் புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு, என்னென்ன மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு சிலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, போர்னியோ ஸ்கீமேட்டிக் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது. புதுசு செட்டப் ஃபைல் எங்கே டவுன்லோட் பண்ணணும், அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அப்படியே மீறி இன்ஸ்டால் பண்ணாலும் ஒரு சில பேஜ் மட்டும்தான் ஓப்பன் ஆகுது, ஒரு சில பேஜ் ஓப்பனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பராக இன்ஸ்டாலே ஆக மாட்டேங்குது, இன்ஸ்டால் பண்ணாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா செட்டப் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அதை பற்றி தான் என்ன ஏதுன்னு தெளிவாக இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். பேட் நியூஸ் என்ன அப்படிங்கிறது நான் வீடியோவில் இடையில சொல்கிறேன், சரிங்களா? ரைட், ஓகே, வாங்க இன்றைக்கி போர்னியோவில் புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்காங்க, பேசிக் லெவல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, அட்வான்ஸ் லெவல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தெளிவாக இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி எல்லாமே போர்னியோ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய வெர்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பழைய வெர்ஷனை ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் புது வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை புதுசாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா புது வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சிஸ்டத்தில் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை ஃபஸ்ட் டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் டீஆக்டிவேட் பண்ணாமே நீங்கள் ஃபைல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. அதில் ஒரு சில ஃபைல் கரப்டட் ஆயிடுது, ரிமூவ் ஆயிடுது, வைரஸ்னு சொல்லி ரிமூவ் ஆயிடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்னோட பிசியில் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் டீஆக்டிவேட் பண்ணிடுறேன், சரிங்களா? ரைட், இந்த மாதிரி டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. சரி, நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ப்ராப்பராக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு போர்னியோ ஸ்கீமேட்டிக் டைப் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம இதில் என்னோடய ப்ரௌசர், நான் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். இதில் போர்னியோ ஸ்கீமேட்டிக் டைப் பண்ணுறேன். போர்னியோ ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நமக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கு இல்லைங்களா, இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணும்போது இதோட புதிய அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, 13/6/2026 நமக்கு இந்த அப்டேட் வந்திருக்கு. உங்ககிட்ட எந்த டிரைவ் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் இந்த 3 விதமான லிங்க் கொடுத்துருக்காங்க. கூகுள் டிரைவ்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், மெகா டிரைவ்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், மீடியாஃபை டிரைவ்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் மீடியாஃபை டிரைவில் நான் இதை டவுன்லோட் பண்ணேன். இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 64 MB இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிடுவோம், சரிங்களா? இது டவுன்லோட் ஆகட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன்லோட் ஆச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபைல் கரப்டட் ஆன மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. திரும்பவும் இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கு இல்லையா. டவுன்லோட் ஆன ஃபைல் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோல்டரை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே போர்னியோ அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டர், எம்டி ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இதுக்குள்ளே நான் வச்சுக்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, அதனால். சரி, இப்போ இந்த போர்னியோ இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இங்கே தான் பண்ணுறீங்க. நான் இந்த போர்னியோ இன்ஸ்டாலேஷன் ஐக்கான் இருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இதை டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் எரர் கிடையாது, வார்னிங் சிம்பிள் மாதிரி தான், சரிங்களா? ரைட், ஃபஸ்ட்டு இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். கொஞ்சம் டைமிங் ஆகும், அதுக்கு மாதிரி வெயிட் பண்ணுவோம், சரிங்களா? இல்லை அப்படின்னா திரும்பவும் நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகவே ஆகாது ஒரு சில டைமில். ஏன் அப்படின்னா, ஏன்னா இது டவுன்லோட் ஆகும்போதே ஒரு சில ஃபைல் கரப்டட் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்திருக்கு இல்லையா, இதில் வார்னிங் சிம்பிள், இது வார்னிங் எரர் கொடுத்துருக்கேன், வார்னிங் தான் கொடுத்துருங்க, இது எரர் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பேஜ் வந்துருச்சு அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு கண்டினியூ மட்டும் கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா போர்னியோ இன்ஸ்டால் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி இது கேட்குது. இது இந்த இடத்துல பாருங்கள், இன்ஸ்டால்னு ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் மட்டும் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கம்ப்ளீட்டாக எல்லா ஃபைலுமே இன்ஸ்டால் ஆகும். இதில் பாருங்கள் ஃபினிஷ் வந்துருச்சு, இன்ஸ்டால் ஆகிருச்சு. அதுக்கு அடுத்ததை திரும்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட டிரைவர் எல்லாம் ப்ராப்பராக
இன்ஸ்டால் பண்ணணும். டிரைவர் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா தான் எல்லா பேஜுமே நமக்கு ஒர்க் ஆகும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டைரெக்டாக இங்கே க்ளோஸ் கொடுத்துறீங்க. இது க்ளோஸ் பண்ண வேண்டாம். இது கம்ப்ளீட்டாக எல்லா செட்டப் ஃபைலும் நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? ஒரு சிலர் வந்து பிசியில் ஃபஸ்ட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது திரும்பவும் நம்ம VPN யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதர் கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களே வந்து VPN ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ இது பாருங்க இன்ஸ்டால் ஆயிருச்சு இல்லையா? ரைட். இன்ஸ்டாலிங் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு VPN கேட்குது. இந்த இடத்துல பாருங்கள் இன்ஸ்டால் நவ்வுன்னு இருக்கு இல்லையா? இந்த VPN செட்டப் ஃபைலையும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது கம்ப்ளீட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு போர்னியோ ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதில் எல்லா ஃபைலுமே கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா ஒரு சில ஃபைல் ஓப்பன் ஆகும், ஒரு சில ஃபைல் ஓப்பன் ஆகிறதுக்கு ஓப்பன் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு VPN ஃபைல் இந்த இடத்துல பாருங்கள் இன்ஸ்டால் ஆயிருச்சு. இதை க்ளோஸ் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இதை திரும்பவும் ரன் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போது அதுக்கு அடுத்தது இது கம்ப்ளீட்டாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, க்ளோஸிங் கொடுத்துட்டு இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சா. இப்போ இது வந்து நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் போர்னியோ ஸ்கீமேட்டிக் ஹேவ் பின் சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டாலேஷன் நமக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இதையும் வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். டபுள் கிளிக் பண்ணி 2 டைம் 3 டைம் கிளிக் பண்ணதுனால இது ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இதையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம வந்து பழைய வெர்ஷன் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த செட்டப் இது வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருந்தீங்களோ, இதுக்கு முன்னாடி என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ சேம் அதே கொடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணோம். நமக்கு இது ஓப்பன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போர்னியோ ஸ்கீமேட்டிக்குடைய லோகோ நமக்கு ஷோ ஆகுது. இப்போ பாருங்கள் நமக்கு செட்டப் ஃபைல் ஓப்பன் ஆகுது. சரிங்களா? ரைட். இப்போ செட்டப் ஃபைல் ஓப்பன் ஆகிருச்சு. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு புதுசாக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது. இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு இது ரெண்டுமே ஷோ ஆகாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் கிட்ட இருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆல்ரெடி யூஸ் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. சரிங்க? டைப் பண்ணிவிட்டு இதை லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தோன்னா நமக்கு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இது புதுசாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். சரிங்களா? ஏன்னா இதை வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து பெருசு பண்ணிடுவோம். சரி, ரைட். இப்போ நமக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருந்துச்சோ சேம் அதே தான். ஏன்னா ஒரு சில டீலருங்கிட்ட நம்ம வாங்குவோம், நம்ம 1 இயர் பேக் வாங்குவோம். அவங்க ஸ்கேம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3 மாத பேக்கை நமக்கு கொடுத்துருவாங்க. 3 மாத பேக்கை கொடுத்துட்டு அதே மாதிரி 3 மாத பேக்கை கொடுத்துட்டு நமக்கு 1 இயருக்கு உண்டான அமௌண்ட்டை வாங்கியிருப்பாங்க. அப்போ எத்தனை நாள் இது வேலிடிட்டி இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இன்னும் எத்தனை நாள் வேலிடிட்டி இருக்குது, இது எத்தனை 3 மாத பேக்கா 6 மந்த் பேக்கா இல்லை 1 இயர் பேக்கா அப்படிங்கிறது ரிமைனிங் இந்த இடத்துல ஷோ ஆகுது. இதை கவனமாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்த பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா? இந்த மொபைல் ஃபோன் ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் ஐக்கானில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் சொல்யூஷன் இருக்குது, சிஸ்டம் ஆன் சிப் செட்ன்ட்டு இருக்குது, அடுத்து ஐசி டேட்டா ஷீட் இருக்குது, அதுக்கு அடுத்து ஐசி டயோடு வேல்யூன்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்க ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். புதுசாக நம்ம விளக்கம் கொடுக்க தேவையில்லை. அப்படி புதுசாக என்ன ஆப்ஷன்ஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன பிராண்டில் இருந்துச்சோ அதே பிராண்டு தான் மறுபடியும் இருக்குது. புதுசாக எந்த ஒரு பிராண்டுமே இதில் ஆட் பண்ணல. இதில் என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இப்போ ஏதோ ஒரு மொபைல் இதில் ரெட்மி மொபைல் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு மொபைல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போக்கோ X3 போக்கோ X3 ஓப்பன் பண்ணுவோம். போக்கோ X3 ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாடலில் ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன் ஷோ ஆச்சோ அதே தான் இதுலேயும் ஷோ ஆகுது. இதில் என்ன புதுசாக கொண்டதுன்னா இந்த ஓரத்தில் பாருங்கள் ரெட்டு க்ரீன் ப்ளூ அப்படிங்கிற 3 ஐக்கான் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது எதுக்காக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற முன்னாடி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து பிட் மேப் ஓப்பன் பண்ணுவோம். பிட் மேப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த பிட் மேப்பில் எந்த மாதிரியான மல்டிமீட்டரில் அவங்க டயோட் வேல்யூ இதெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஷோ பண்ணியிருப்பாங்க. ஃப்ளூக் மல்டிமீட்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம பேஜ் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணோம் நமக்கு பிட் மேப்பு இதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் எங்கெல்லாம் கிளிக் பண்ணுறோமோ அதோட லைன் எங்கெங்கே போகுது அப்படிங்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? ரைட். இப்போ இந்த பிட் மேப்பை வந்து நான் ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணும்போது இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது ஜூம் பண்ணும்போது பாருங்கள் ஒவ்வொரு காம்பனண்ட்டு எல்லா காம்பனண்ட்லையும் எனக்கு டயோட் வேல்யூ இங்கேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டயோட் வேல்யூ எல்லா பேட்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ டயோடு வேல்யூ வரும், இந்த இடத்துல டயோடு வேல்யூ எவ்வளோ வரும், இந்த காயில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது புதுசாக நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லா போர்ட்லேயும் எல்லா பிட் மேப்லேயும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தெரியுங்களா? எந்த ஒரு பேடை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலுமே இந்த
ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா டயோடு வேல்யூ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சில கனெக்டர்ஸ் இதுக்கு மட்டும்தான் டயோடு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இப்போ டயோடு வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே, டயோடுன்ட்டு கொடுத்துருக்காங்களே, இதை நம்ம ஓப்பன் பண்ண பார்க்கும்போது ஃபஸ்ட் என்ன ஆகும், எனக்கு இந்த பேட்டரி கனெக்டர், டிஸ்பிளே கனெக்டர், கேமரா கனெக்டர், அதே மாதிரி சிம் ஸ்லாட்டு, இதில் எல்லாமே டயோடு வேல்யூ மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஆனால் இப்போ பிட்மேப்பில் புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, A to Z எல்லா காம்பனண்ட்டுக்குமே பாருங்கள் உங்களுக்கு டயோடு வேல்யூ எங்கெங்கே எவ்வளோ வரும் அப்படிங்கிறது டிபி பாயிண்ட் முதல் கொண்டு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டிபி பாயிண்ட் இருக்குது. இந்த டிபி பாயிண்ட்லையும் எவ்வளோ டயோடு வேல்யூ வரும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஸ்கொயர் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுடைய பழைய செட்டப், அதாவது ஒரிஜினல் சைஸ் வந்துடும். அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஏரோ மார்க் இருக்குது, ரைட் சைடு ஏரோ மார்க், லெஃப்ட் சைடு ஏரோ மார்க், இது ரெண்டுமே வந்து இங்கே ரொட்டேட் பண்ணுறதுக்கு போர்டோட டைரக்ஷன் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சு நீங்கள் செக் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போர்டோடைய ரீசெட் கரெக்டான பொசிஷன் உங்க வந்துடும். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மல்டி லேயர் ஷோ லேயர்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை லேயர் இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ, இப்போ பிட்மேப் இதில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஓப்பன் பண்ணேன். இது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் எந்த லேயர் வேணுமோ நீங்கள் அதில் செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகேங்களா. இதுதான் நான் இது தவிர வேறு எதுவும் ஃபியூச்சர்ஸ் இல்லையா அப்படின்னா, இருக்கிறதுல ரொம்ப மிகப்பெரிய ஃபியூச்சர்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கிமேட்டிக் டயக்ராம் நம்ம ஓப்பன் பண்ணுவோம், ஒரு சில மொபைல் மாடல் ஓப்பன் பண்ணுவோம், அதில் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்காது, ஹார்ட்வேர் இது பிளாக் டயக்ராமும் இருக்காது, இது ரெண்டுமே இருக்காது. ஆனால் பிட்மேப் இருந்துச்சு அப்படின்னா போதும், அதில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் மேலே ஒரு லென்ஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லென்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த லென்ஸ் ஐக்கானில் நீங்கள் எந்த லைனை எதை செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது இதிலே ஷோ ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு மொபைல் டெட் கண்டிஷனில் வருது, இது பவர் அண்ட் ரீசெட் லைன் நான் ஃபைன் பண்ணி எடுத்துட்டேன். பவர் அண்ட் ரீசெட் லைனில் ஒரு நோஸ் பாயிண்ட் ஒரு டிபி பாயிண்ட் இருக்குது, அதில் செக் பண்ணுற 1.8 வோல்ட் வந்துருச்சு. அதுக்கு அடுத்த பிஎஸ் ஹோல்டு லைன் செக் பண்ணணும். பிஎஸ் ஹோல்டு லைன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு பிஎஸ் ஹோல்டுன்னு டைப் பண்ணுவோம். பிஎஸ் ஹோல்டுக்கு பதிலாக ஜஸ்ட் நீங்கள் ஹோல்டுன்னு மட்டும் டைப் பண்ணுவோம். சரிங்களா, ஹோல்டுன்னு கொடுத்தீங்க இங்கே முன்னாடியே பாருங்கள் ஷோ ஆகுது, முன்னாடியே 3 நம்பர்ஸ் வந்து ஷோ ஆகுது. இது கிளிக் பண்ண அப்படின்னு பிஎஸ் ஹோல்டோட லைன் எங்கே வருது, எந்த ஐசியோட கனெக்ட் ஆகுது, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பவர் ஐசி, இந்த பவர் ஐசியில் இந்த பால்ஸில் பாருங்கள் கனெக்ட் ஆகுது, பிஎஸ் ஹோல்டுன்னு தெரியுதுங்களா. ரைட், அதுக்கு அடுத்த பார்த்தா அப்படின்னா நமக்கு இதில் சிபியோட கனெக்ட் ஆகிருக்கும். சிபியோட இந்த இடத்துல பாருங்கள் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஹோல்டுக்கு உண்டான டிபி பாயிண்ட் எங்கேயுமே கொடுக்கல. அப்போ டிபி பாயிண்ட் லைன் நான் எங்கே செக் பண்ண, இந்த கெப்பாசிட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த கெப்பாசிட்டரில் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி யூடியூப்பில் சொன்ன மாதிரி ஒரு சில மொபைலுக்கு பிஎஸ் ஹோல்டுக்கு டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில மொபைல் ஏதாவது காம்பனண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபி பாயிண்ட் கொடுக்கல, பட் அதுக்கு பதிலாக இந்த காம்பனண்ட்டில் கனெக்ட் ஆகி இந்த காம்பனண்ட்டில் 1.8 வோல்ட் ப்ராப்பராக வந்துச்சு அப்படின்னா நமக்கு CPU பர்ஃபெக்டாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஆல்ரெடி நிறைய பேர் டவுட்டாக இருக்கும், ஆல்ரெடி நீங்கள் இந்த மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஓப்பன் பண்ணி செக் பண்ணீங்க, இதில் மட்டும்தான் இது இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி கிடையாது. நான் வேற ஒரு சில மொபைல் மாடல் கூட நான் இதில் ஓப்பன் பண்ணுவோம். சரிங்களா, வேறு சில மொபைல் மாடல் கூட ஓப்பன் பண்ணி Redmi 4X இருக்குது, இதையும் ஓப்பன் பண்ணி இந்த இருக்க பிட்மேப், ஏன்னா இது பழைய மொபைல் இல்லையா, இதையும் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா ரீசனாக ஒர்க்கிங் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மொபைலில் மட்டும்தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னு கிடையாது. மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் மாடலாக இருந்தாலுமே அதுலேயுமே இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிட்மேப்லேயே எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா முன்னை விட இப்போ ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, டைமிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய அப்டேட் இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால இது ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகுது. சரிங்களா, இது கம்ப்ளீட்டாக இது ஓப்பன் ஆகுது. சம்டைம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோடிங்லேயே இருக்கும், ஓப்பனே ஆகாது. இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் VPN இருக்குல்ல, இந்த VPN ஓப்பன் பண்ணுங்கள். இந்த VPN ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி இது ரன்னிங்கில் தான் இருக்குது. உங்கள்கிட்ட ரன்னிங் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா VPN ஓப்பன் பண்ணி அதில் கனெக்டின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, ஸோ அதனால் இது விட்டுருங்க. ஓப்பன் ஆகலை அப்படின்னா மட்டும் இதை டபுள் கிளிக் பண்ணி இதில் வந்து எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகும். சரிங்களா, திரும்பவும் இதை வந்து நான் ஒரு டைம் கேன்சல் கொடுத்துட்டு திரும்பவும் நான் வந்து ஓப்பன் பண்ணி செக். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது இதில் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க, கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். நான் திரும்பவும் வேணால் உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு Redmi 4X மாடலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா, இது க்ளோஸ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன்
போனால் ஓப்பன் ஆகக்கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுக்கும். அந்த டைமிங் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எந்த ஒரு ஐக்கானும் போர்னியோது ஐக்கான் இல்லை, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு. திரும்ப வந்து இதை ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், ரன் அட்மினேஷன் இல்லைங்களா, இதை கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிறதுக்கும் சரி, அதே மாதிரி ஃபைல் லோட் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய டைமிங் எடுக்குது. சரிங்களா? ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக இதை வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக நமக்கு ஒர்க் ஆகும். ரொம்ப அவசரப்பட வேண்டாம். பழைய மாதிரி இது ரொம்ப ஸ்பீடாக இது ஒர்க் ஆகலை. சரிங்களா? ரைட். இப்போ அதே மாதிரி நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த மாடல் நம்ம செலக்ட் பண்ணி திரும்பவும் எடுப்போம். ஏன்னா பழைய மாடல் தானே, அதில் இருக்கா இல்லையான்னு தெரியணும் இல்லையா? இப்போ பழைய மாடலுங்கிறனால Redmi 4X மாடலை நான் ஓப்பன் பண்ணுறேன். Redmi 4Xன்னு இன்னும் இருக்குது. இதில் பிட்மேப் ஓப்பன் பண்ணுவோம். சரிங்களா? இந்த பிட்மேப்பில் சான்வா மல்டிமீட்டரில் அவங்க செக் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவோம். இது கம்ப்ளீட்டாக லோடிங் ஆகி இது ஓப்பன் ஆகுதா இல்லையா அப்படின்னு. இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக இது ஓப்பன் ஆயிருச்சு. சரிங்களா? ரைட். இப்போ இந்த பேஜ் நம்ம ஜூம் பண்ணுறோம். ஜூம் பண்ணும்போது இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா காம்பனண்ட்லையும் சின்ன சின்ன காம்பனண்ட் பெரிய காம்பனண்ட் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த டயோடு வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டயோடு வேல்யூக்கு என்ன பண்ணோம், ஒரு சில இடத்துல பிட் மேப்பை ஓப்பன் பண்ணும், ஒரு சில இடத்துல டயோடு வேல்யூ ஆப்ஷன்ஸே கொடுத்துருக்க மாட்டாங்க. அது இல்லாதனால இந்த இடத்துல எவ்வளோ ஜிஆர் வேல்யூ வரும் என்ன ஏதுன்னு நிறைய பேருக்கு மிஸ்டேக் இருந்துச்சுல. இப்போ பிட் மேப்லேயும் இந்த ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லென்ஸ் சிம்பிள் இதில் போயிட்டு நம்ம ரீசெட் லைனை செக் பண்ணுவோம். பவர் ஆன் ரீசெட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ரீசெட் மட்டும் டைப் பண்ணுவோம். ரீசெட் மட்டும் டைப் பண்ணோம் அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், சிம் கார்டில் நமக்கு ரீசெட் வருது இல்லையா, இந்த மாதிரி நிறையா வரும். சரிங்களா? PM ஆன் ரீசெட்னு இந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்துங்க. இதை செக் பண்ணும். இந்த இடத்துல பாருங்கள் பவர் ஆன் ரீசெட் லைனு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் நோஸ் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த நோஸ் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது PON பவர் ஆன் ரீசெட் லைன். இதை செக் பண்ணும். இந்த இடத்துல செக் பண்ணும்போது நமக்கு பவர் ஆன் ரீசெட் லைனில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நோஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு TP பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த TP பாயிண்ட்டில் 1.8 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா பவரேஜ் செக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த நம்ம என்ன பண்ணுவோம், PS ஹோல்டு லைன் செக் பண்ணுவோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம PS ஹோல்டு செக் பண்ணுவோம். PS ஹோல்டுக்கு ஜஸ்ட் ஹோல்டு மட்டும் டைப் பண்ணுவோம். ஹோல்டு PS ஹோல்டுன்னு டைப் பண்ணும். MSM ஹோல்டுன்னு இருக்குது. இதை கொடுத்துருவோம். இதை இந்த லைன் இங்கே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு எந்த இடத்துல அந்த லைன் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இதில் நோஸ் TP பாயிண்ட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். பவரேஜில் கனெக்ட் ஆகிருக்கு, அதுக்கடுத்து CPU கனெக்ட் ஆகிருக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு இங்கே மேலே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு TP பாயிண்ட் கொடுத்துருங்க. இந்த TP பாயிண்ட்டில் நம்ம செக் பண்ணுவோம். இந்த TP பாயிண்ட்டில் GR வேல்யூ எவ்வளோ வருது அதையும் பார்த்துக்க. 366 கொடுத்துருக்காங்க. எந்த மல்டிமீட்டரில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மல்டிமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்வா மல்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சான்வா மல்டிமீட்டரில் 366 GR வேல்யூ வரும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மல்டிமீட்டரில் ஒரு சில வேல்யூ அதிகமாக வரலாம், இல்லை கம்மியாக வந்தாலும் நீங்கள் அதை பார்த்து ஃபைன் பண்ணிங்க. சரிங்களா? ரைட். இப்போ இதில் 1.8 வோல்ட் வரணும். இதில் 1.8 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இது மட்டும்தான் ஃபீச்சர்ஸா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சில இன்ஸ்டியூட்காரங்களுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பென்சில் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பென்சில் ஐக்கான் கொடுங்க. இந்த பென்சில் ஐக்கான் எதுக்காக அப்படின்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்மார்ட் போர்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதிலே எனேபிள் ஆயிரும். அதை வச்சு ட்ரா பண்ணுவாங்க. ட்ரா பண்ணி இந்த லைன் இங்கே வருது, இந்த லைன் இதோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத ட்ரா பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இப்போ போர்னியோ ஸ்கீமேட்டிக் டயக்ராம் யார் வச்சிருந்தாலுமே இந்த லைன் இங்கிருந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு இதில் ஹார்ட்வேர் டூலில் நிறைய மிஸ்டேக் இருக்குது. ஹார்ட்வேர் டூலில் நிறைய மிஸ்டேக் இருக்குது. ஒரு சில நண்பர்கள் கேட்பாங்க ஹார்ட்வேர் டூல்லேருந்து அனுப்பிவிடுங்க. ஹார்ட்வேர் டூலில் ஒரு சில லைன் மிஸ் ஆகும், ஒரு சில பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பென்சில் வச்சு நம்ம இதை ட்ரா பண்ணி கொடுத்துருவோம். இந்த பென்சிலோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பென்சிலோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா சன்னமாக தெரியுது, இப்போ பெருசாக தெரியுது இல்லையா. இப்போ இந்த பென்சிலோட சைஸு பெருசு சின்னது இந்த மாதிரி நிறைய நம்ம மூவ் பண்ணி வைக்க முடியும். அதே மாதிரி இதில் டைப்பிங் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன இந்த லைனுக்கு என்ன பேர், இதில் ஸ்கொயராக வேணுமா, ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணி காட்டணுமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டியூட்காரங்க வேறு லெவலில் ஒரு அப்டேட்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்காங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் மேக் புக்லேயும் சேம் அப்டேட் இதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சிஸ்டம் இதோட இது லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறவங்க இல்லை PC சர்வீஸ் பண்ணுறாங்க, இல்லை மானிட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல லென்ஸ் ஐக்கான் கொடுங்க. இந்த லென்ஸ் ஐக்கானில் ஆல்ரெடி என்னென்ன இருந்துச்சோ அதே தான். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் நிறையா வந்து ஐசியோட மாடல்ஸ் எல்லாம் இதில் அப்டேட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு PM8150 IC வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் PM8150 IC எனக்கு வேணும். அப்போ இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள்.
PM8150 ஐசி எனக்கு வேணும், எந்தெந்த போர்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இத்தனை மாடலில் இந்த PM8150 மொத்தம் கிட்டத்தட்ட 15 பேஜ் இருக்குது. இந்த 15 பேஜில் என்னென்ன மாடலில் இந்த பவர் ஐசி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்ஜியில் இருக்குது, மோட்டோரோலா இருக்குது. இந்த மாதிரி 1 பேஜ் 2 பேஜ் கிடையாது, 15 பேஜுக்கு இது கொடுத்துருக்காங்க. இதில் எந்த போர்டு நம்மக்கிட்ட ஸ்கிராப் போர்டு டெட் போர்டு இருக்கோ அதுலேருந்து நம்ம இந்த ஐசியை எடுத்து யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த இடத்துல பாருங்கள் ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் எல்லாமே ஜென்யூனான ஃபைல்ஸ் எல்லாமே கிடைக்கும். மொபைல் சர்வீஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறவங்க, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை மொபைல் வந்து ஃப்ளாஷ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜென்யூனான ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இதில் டம்ப் ஃபைல் கொடுத்துருக்காங்க. இஎம்சி யூஎஃப்எஸ் வந்து ரீரைட் ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க இதை வாங்கி இதில் இருக்கக்கூடிய ஃபைல் டவுன்லோட் பண்ணி இதிலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளார புதுசாக என்னென்ன டெக்னீஷியன் இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஒன்று அப்டேட் ஆகலை, ஃபியூச்சரில் வந்து இதையும் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு மொபைல் வருது, என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணணும், அது எந்தெந்த லைனை செக் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ சாம்சங் இருக்குது, A20sன்னு ஒரு மாடல் இருக்குது, அதில் எல்சிடி கம்ப்ளைண்ட் இருக்குது. எல்சிடி கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது இங்கே ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஐக்கான் கொடுத்துருங்க, கிளிக் ஹியர்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். எங்களோட வெப்சைட்டில் இதை சம்மந்தமாக ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு இது வந்து பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 1000 பேஜ் பக்கமாக எல்லா மொபைலுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். நம்ம தொலாவும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில மொபைல் மாடல் கிடைக்கும், கிடைக்காமையும் போகலாம். டைரெக்டாக இங்கே மேலேயே சர்ச் பண்ணுங்கள். டைரெக்டாக இங்கே மேலேயே சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன் இங்கே கிடைச்சிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மியில் பாருங்கள், ரெட்மி நோட் 11 இருக்குது. ரெட்மி நோட் 11ல் ஸ்டக் ஆன் லோகோன்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒரு ஃபால்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராப்ளம் அப்படிங்க, ஸ்டக் ஆன் லோகோ, ஹேங் ஆன் லோகோவில் வந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணணும், எந்த இடத்துல செக் பண்ணணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு இதில் எல்லாமே வீடியோவாகவே கொடுத்துருப்பாங்க. சரியா? ரைட். இது வந்து இப்போதைக்கு ஒன்றும் ஆக்டிவேட் ஆகலை, ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் ஃப்ளாஷிங் சாஃப்ட்வேர் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க. ஆன்லைனில் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு சில டூல்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேன் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா AMT டூல், ஆண்ட்ராய்டு மல்டி டூல் பார்த்தீங்க அப்படின்னா பேன் பண்ணிட்டாங்க. திரும்பவும் அது எப்போ ஆக்டிவேட் ஆகும், ஆல்ரெடி நிறைய அமௌண்ட் போட்டு 4000 5000 போட்டு வாங்கி வச்சு கிரெடிட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சிலர். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஆயிடுச்சு. இப்போதைக்கு டூல் ஓப்பன் ஆகலை, 10-15 நாளாக ஓப்பன் ஆகாமையே இருக்குது. அதே மாதிரி ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டூலாக பேன் பண்ணிகிட்டே வராங்க. ஏன் அப்படின்னா திருட்டு செட்டு நிறைய வருது. அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு ஐடி ப்ரூஃப் எதுவுமே வாங்காமல் மொபைலை வாங்கி அன்லாக் பண்ணி கையில் கொடுத்துட்றாங்க. இதனால் ஏகப்பட்ட க்ரைம் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறனால தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் அப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து பேன் பண்ணிட்டு வராங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் தேவையில்லாமல் ஆன்லைன் டூலில் பர்ச்சேஸ் பண்ணி அதில் லாக் ஆகிடாதீங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அன்லாக் டூலும் பேன் ஆகலாம், ஆகாமையும் போகலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்குங்க. தேவையில்லாமல் ஆன்லைன் டூலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. இதுதான் பேட் நியூஸு. ஸோ இதை பற்றி இன்னொரு டீட்டெயில்ஸ் நான் தெளிவான இன்னொரு வீடியோவில் தெளிவாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு போர்னியோவில் இந்த டூல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டேப் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், என்ன ஏதுங்கிறது இது எல்லாத்துலேயும் நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது மட்டும் தானா அப்படின்னா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ஃபியூச்சரில் ஒவ்வொன்றா வந்து அப்டேட் பண்ணுவோம். ஒரே வீடியோவில் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டூல்ஸ் ஓப்பன் ஆகலை, எப்படி இது இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும், இது யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்ப்போம். நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலும் சரி அஃபிஷியல் டீலர்கிட்ட மட்டும் வாங்குங்க. தேவையில்லாமல் ஆல்ரெடி ஒரு சிலர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய ஐடி வந்து மட்டும் சேல்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு சிலர். புரியுதுங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிசியில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து யூஸ் பண்ணும்போது என்னோடய பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டேட் பாருங்கள் 451 நாள் இருக்குது. பட் நான் வந்து 365 நாள் வர வரைக்கும் இதில் 3 மாதம் 90 நாள் நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ 365 நாளுக்கு இப்போ எனக்கு நான் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறப்ப எனக்கு வேஸ்ட்டாக தான் போகுது. அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னோட ஐடியை வந்து நான் இன்னொருத்துக்கு சேல்ஸ் பண்ணிடுவேன். நான் வந்து இதை லாகின் பண்ண உடனே என்னோட ஐடியா நான் இன்னொருக்கு சேல்ஸ் பண்ணிடுவேன். இப்போ 365 நாள் எனக்கு 1 இயருக்கு நான் சேல்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப நாளைக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் அவங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு எந்த பிசியில் ஐடி லாகின் பண்ணிங்க, மெயில் ஐடி யூசர் மெயில் ஐடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மெயில் ஐடி நான் தர மாட்டேன்.
புரியுங்களா? உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் தான் கொடுத்து சேல் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது திரும்ப ரினியூல் பண்ணவே முடியாது, ஓப்பன் ஆகவே ஆகாது. புரியுதுங்களா? ரைட். இந்த மாதிரி நீங்களும் தப்பு பண்ணி மாட்டிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அஃபிஷியல் டீலர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னாலும் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு ஐடி வந்து நீங்கள் ரினியூல் பண்ணி திரும்பவும் ஐடி யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். ஸோ இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் சரி, உங்கள் மொபைல் சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.